எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 10 மாதங்கள் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் அழகாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். யோசிக்கவே இல்லை, இப்பொழுதுதான் இந்த வருடம் துவங்கினது போல இருந்தது. 11வது மாதம் முதல் தேதியை பார்க்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த வருடத்தை துவங்கின எத்தனையோ பேர் இந்த நாளை பார்க்க முடியாமல் இந்த மண் அறைக்குள் மறைந்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராகவே இருந்து நம்முடைய ஆயுசு நாட்களை கிருபையாய் 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 கூட்டி கொடுத்து கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கை ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் இருதயத்தில் போட்ட ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அது புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனம் என்ன என்று பார்ப்போம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் கைவிடாத ஒரு ஆண்டவரை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் வருவார்கள், இருப்பார்கள், இருப்பேன் என்று சொல்வார்கள். ஆனால் ஏதோ ஒரு கால சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் விட்டு விலகி போகிற ஜனத்திற்கு நடுவே தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பாருங்கள். அவர் கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் கைவிட மாட்டார். பிரச்சனையாய் வரும்போதும் கைவிடவே மாட்டார். பேதுரு தண்ணீரில் முழுகின நேரத்திலும் ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது அவர் தன்னுடைய கரத்தை நீட்டி அந்த தண்ணீர் மீது நடக்க பண்ணினவர் உங்களை கைவிடவே மாட்டார். அக்கினி சூளைக்கு தப்புவித்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். தானியேலின் சிங்ககெபிக்கு தப்புவித்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், ஐயா எப்படியோ இந்த 10 மாதங்களை நாங்கள் பல்லை கடித்து கொண்டு தள்ளிவிட்டோம், இந்த 11வது மாதம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏகப்பட்ட பிரச்சனை, கடனுக்கு மீது கடன், நெருக்கத்தின் மீது நெருக்கம், இனி நான் ஏன் வாழ்கிறேன் என்று சொல்லி பல யோசனைகள் உங்களுக்குள்ளாக எழுப்பிக் கொண்டு நம்பிக்கையை இழந்து போய் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரினோடு கூட இருக்கிறாரோ இல்லையோ என்று சொல்லி பல யோசனைகள் உங்களுக்காக எழும்பி கொண்டிருக்கலாம். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும் அவர் கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, கைவிடவே மாட்டார். யோசுவா மோசே மரித்த பிறகு யோசுவாவை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்தார். இந்த ஜனங்களுக்கு நீதான் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை பங்கிட வேண்டும் என்று சொன்னபொழுது இந்த யோசுவா பயந்து நடுங்கின நேரங்கள் உண்டு. யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த யோசுவாவை கைவிடாதிருந்தவர் உங்களையும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் கைவிடாதிருக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி சின்ன காரியங்களை மாத்திரம் தியானித்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காய் நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது, கர்த்தர் யாரை கைவிட மாட்டார். சங்கீதம் 9:10 சொல்கிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நன்றாய் கவனியுங்கள், உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே இல்லையாம். கர்த்தரை நாம் தேட பழக வேண்டும். நன்றாய் கவனியுங்கள், இன்னைக்கு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா போதும்னு சொல்லிட்டு வீட்டில் நம்முடைய சுயமாய் வாழ்வது, சுய இஷ்டமாய் வாழ்வது, சுய விருப்பமாய் வாழ்வது அதல்ல வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கோயிலில் அட்டனன்ஸ் போட்டுட்டு வந்துட்டு காணிக்கையை உண்டியலில் போட்டுட்டு வந்துட்டு நேரம் வந்துட்டு நம்முடைய எல்லா காரியங்களில் செய்வதில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதோ காசு கொடுத்தால் போதும், சபைக்கு இதை செய்தால் போதும் அப்படி என்று சொல்லி நம் மனிதர்கள் வேண்டுமானால் காசை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம், ஊழியக்காரர்களை காசை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் தெய்வத்தை ஒரு நாளும் வாங்கவே முடியாது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மை. மனிதர்களை காசை கொடுத்தா, ஊழியக்காரனுக்கு காசு கொடுத்தா வந்துருவாங்க பிரதர், ஊழியக்காரனுக்கு அதை கொடுத்தா வந்துருவாங்க பிரதர், நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் காசை போட்டால் அவங்க அந்த ஊழியக்காரன் வந்துருவான், பிஷப் வந்துருவார், இவர் வந்துருவார், அவர் வந்துருவார். பேசலாம், உன்னுடைய பணத்திற்காக வந்து நிற்கலாம். ஆனால் தெய்வத்தை ஒரு நாளும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. நீ கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை
கர்த்தரை தேடி நம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அவர் தமது ஜனங்களை கைவிடவே மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எத்தனை நேரங்களில் கர்த்தரை தேடாமல் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டிய நாம் முதுகை காண்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு என் ஆண்டவரெல்லாம் வேணும், எனக்கு பிசினஸ் தான் முக்கியம், எனக்கு அதுதான் முக்கியம், என் வேலை தான் முக்கியம், என் பிள்ளைகள் தான் முக்கியம் என்று சொல்லி தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் நமக்கு அன்பானவர்களை கொண்டு வந்து நிறுத்தி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாம் ஒதுக்கி வைக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை கர்த்தரை தேடாத ஒரு நபராக இருக்கலாம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம். இன்னைக்கு ஏன் கர்த்தர் கைவிட்டார், ஏன் கர்த்தரனை கைவிட்டார் என்று பல கேள்வி கேட்கிறோமே. நாம் எத்தனை நேரம் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? நீ இருக்கிற இடத்தில் ஏசப்பா என்று கூப்பிடுங்கள். இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும் என்று கேளுங்கள். என்னை கைவிடாதிரும் என்று கேளுங்கள். என்னை கைவிடாதிருப்பீராக என்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல 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 உங்களை அவர் கைவிடவே மாட்டார். இரண்டாவது, அவர் யாரை கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 28:15 சொல்லுகிறது, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்தில் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் யாக்கோபை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தன்னுடைய ஜீவனுக்கு தப்பி அவன் ஓடுகிற ஒரு நேரத்தில் வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில் கைவிடப்பட்ட ஒருவன், மறக்கப்பட்ட ஒருவன் தன்னுடைய ஜீவனை தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஓடுகிற அவனுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுதலை. ஒருவேளை நீங்கள் எல்லாரும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஐயா, ஒரு காலத்தில் நான் நன்றாக இருக்கும்போது என்னை சுற்றி ஆட்கள் இருந்தார்கள், என்னை சுற்றி எல்லா ஜனங்களும் இருந்தார்கள், என்னை சுற்றி எல்லாரும் நின்றார்கள். ஆனால் இன்றைக்கு யாரும் என்னை சுற்றி இல்லை, என்னை சுற்றி எல்லாரும் விலகி நிற்கிறார்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு தனிமையை போட்டு வாட்டுகிறது, ஏதோ ஒரு தனிமையை கொள்ளுகிறது, ஏதோ தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறேன். எல்லா நம்பிக்கையும் எழுந்து ஓடி தன்னுடைய ஜீவனை தப்பு வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய மாமனுடைய வீட்டை தேடி ஓடுகிற யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்பிக்கை இழந்திருக்கிற வாழ்க்கையில, புறக்கணிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில அவர் கைவிடாதிருப்பார், கைவிடாதிருப்பார். மனித சத்தங்கள் எல்லாம் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், மனிதனுடைய வாக்குறுதிகள் எல்லாம் உங்களை உடைத்து உங்கள் நம்பிக்கையை அவமாக்கி இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறபடினால் நீங்கள் தைரியமாய் சிங்கத்தை போல நில்லுங்கள், தைரியமாய் நிமிர்ந்து நில்லுங்கள், தைரியமாய் நிமிர்ந்து உங்களுடைய காரியங்களை செய்யுங்கள். தைரியமாய் உங்களுடைய காரியங்களை செய்யும் பொழுது அவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் கைவிடாதிருக்கிற தெய்வம். மூன்றாவது, அவர் யாரை கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 13:5 சொல்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பண ஆசை தேவனை விட்டு விலக்குகிறது. இன்றைக்கி பாருங்கள், பணம் 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 எங்கு திரும்பினாலும் பணம் போதும் என்கிற எண்ணமே இருக்காது. சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சம்பாதிக்க எப்படி சம்பாதிப்பது, எப்படியெல்லாம் காசை சேர்ப்பது. சிலரெல்லாம் இருக்கிறாங்க வேறு வித்தியாசமான கேரக்டர். எப்படின்னா, தனக்கு கூட ₹1 செலவு பண்ணி சாப்பிட மாட்டான், சேர்த்து வைப்பான். எதுக்கு சேர்த்து வைக்கிறான் ஒன்றுமே தெரியாது. எதுக்காக பேங்கில் போட்டு வைக்கிறான் தெரியாது. தன்னுடைய சரீரத்தை வருத்தி கொண்டு தான் சாப்பிடாம ஒன்றும் பண்ணாமல் சிலர் இப்படியும் வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சம்பாதியத்தை கற்றுக் கொடுத்துருப்பார், கை நிறைய சம்பாதியம், நல்ல வேலை, நல்ல பொசிஷன். இன்னும் நான் சம்பாதிக்கணும், இன்னும் நான் சம்பாதிக்கணும், இன்னும் ஓடணும், இன்னும் ஓடணும். எவ்வளவு ஐயா ஓட போகிறீங்க, எவ்வளவு நாள் ஓட போகிறீங்க? பண ஆசை. இந்த பண ஆசை என்ன தெரியுமா பண்ணும்? கொஞ்ச நாள் நல்லது போல உங்களுக்கு தெரியும், ஓடுவதெல்லாம் நன்றாக இருப்பது போல தெரியும். அப்புறம் அந்த பண ஆசை உங்களை தவறான வழிக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். இன்னும் பணம் வேண்டும், இன்னும் சம்பாதிக்க வேண்டும், பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க, பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லி போகும்போது தேவனை விட்டு விலகி என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்து பணம் சம்பாதிக்க முடியுமோ எல்லா வழிக்கும் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். அதுதான் பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. போதும் என்கிற மனையுடைய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு போதும் அந்த திருப்தியாக வர மாட்டேங்குது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்கிறாருன்னா, ஆண்டவரே இதை ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணிட்டு உங்கள் வேலையை செஞ்சு பாருங்க பார்க்கலாம். அந்த குறைஞ்ச வருமானத்திலிருந்து கர்த்தர் மீதம் எடுக்க வைப்பார், மீதம் எடுக்க வைப்பார். கொஞ்சம் வருமானம் தான் இருக்கும், அதுலேருந்து மீதம் எடுத்து வைப்பீங்க. கொஞ்சம் காசு தான் இருக்கும், கர்த்தர் அதுலேருந்து உங்கள் தலையை உயர்த்துவார். சின்ன வருமானம் தான் இருக்கும், குடும்பத்தை குட்டி பரலோகமாய் வைத்திருப்பார். பணம் பணம் பணம்னு சொல்லி இந்த பணத்துக்காக அலைஞ்சு கடைசியில் சிலர் என்ன செய்வாங்க,
பிள்ளைங்களை பார்க்கறது இல்லை, வீட்டுக்கு தேவையானதை பார்க்கறது கிடையாது. எப்போ பாரு வெளியூர் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறது, வீட்டுக்கு வர்றதே கிடையாது. தேவையானதை மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். இப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழும்போது அவர்கள் இழப்பது பிள்ளைகளின் அன்பை இழக்கிறார்கள், குடும்பத்தை இழக்கிறார்கள், வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் இழந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு பண ஆசையெல்லாம் வச்சுட்டு நீ சும்மா இரு, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். 11வது மாதம் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. போதும் என்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்துவாராக. எவ்வளவு போராட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றியிருக்கிறார், எவ்வளவு நெருக்கத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றியிருக்கிறார், எவ்வளவு கண்ணீரிலிருந்து கர்த்தர் காப்பாற்றியிருக்கிறார், எவ்வளவோ புலம்ப வேண்டிய நம்மை புலம்பாதபடி சமாதானமாய் வைத்திருக்கிறாரே. அந்த தெய்வத்துடைய பாதத்தை இறுகப்படுத்தி நடப்போம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தி உயர்த்துவாராக. எனவேதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார். இந்த வார்த்தையின்படி அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் சாட்சி சொல்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொருவருக்கும் இதை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும். பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. என் பிள்ளைகள் ஒரு காரியத்தில் குறைவுபட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும், தடைகளெல்லாம் நீக்கும், அற்புதமாய் நடத்தும், ஆச்சரியமாய் நடத்தும். ஆண்டவரே, மென்மேலும் பலப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, கிருபை மேல் கிருபை கிடைக்கட்டும் சுவாமி. ஆண்டவரின் பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய வெளிச்சம் இறங்கி வரட்டும். ஆண்டவரை, கைவிடாத தெய்வம் நீர். எங்களுடைய ஆண்டவரை வழிகளை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, யோசுவாவோடு இருந்தீர், தானியோடு இருந்தீர், யோசிப்போடு இருந்தீர், தாவீதோடு இருந்தீர், எங்களோடு கூட இருந்து இந்த மாதத்தை நடக்க கர்த்தர் கிருபை தாரும். எத்தனையோ தேவைகள் உண்டு ஆண்டவரே, எத்தனையோ தேவைகள் பிள்ளைகளுக்கு உண்டு. அத்தனை தேவைகளையும் கர்த்தரை சந்தித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவீராக. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும். தடைகள் எல்லாம் விலகட்டும். இந்த மாதம் என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.